நாளை புதன்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷத்தில் உள்ள பலன்களை நாம் அடைந்தால் நமக்கு என்னென்ன பலன்களும் புண்ணியங்களும் வந்து சேரும் என்று பார்ப்போம். 3 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலான 3 தெய்வங்களையும் பார்ப்பதற்கு சமம். 5 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும். 7 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் திருமணமாகாதவர்களுக்கும் திருமணம் நடக்கும். 11 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலும் மனமும் வலிமை பெற புது தெம்பு கூடும். 13 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் நினைத்த காரியம் தங்கு தடையின்றி நடைபெறும். 21 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 33 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும். 77 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் யுத்திர பலம் செய்த பலம் கிடைக்கிற யாகம் செய்த பலன் கிடைக்கும். 108 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமம். 121 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் அடுத்த ஜென்மம் என்பதே கிடையாது. 1008 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமமாகும். அது மட்டும் இல்லைங்க, 27 சோமவார பிரதோஷத்தில் சிவனை தரிசித்தவருக்கு செல்வவளம் குன்றாது. 21 வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் சிவனை தரிசித்தவருக்கு யமபயம் கிடையாது. 18 சனி பிரதோஷத்தில் சிவனை தரிசித்தவர்களுக்கு சனி பாதிப்பு என்பதே கிடையாது.